நீங்களா மாப்பிள்ள அதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி வாங்க வந்துட்டான். நீங்கள் தான் ஓனரா? பிரியாணி வாசனை செம்மையாக இருக்குங்க. நம்ம பிரியாணி வந்துட்டீங்க. 100 ரூபா நான் செம்ம வறுத்து. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். சூப்பராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து நம்ம ஒரு பிரியாணி தான் சாப்பிட போகிறோம். வேற லெவல் பிரியாணி, ஊர்ல ரொம்ப ஃபேமஸான ஒரு பிரியாணி. அதான் சிக்கன் பிரியாணி, மட்டன் பிரியாணியா? சிக்கனா? சிக்கன் பிரியாணியா ரொம்ப ஃபேமஸ் ஆகிங்க. இப்பதான் ரீசன்ட்ல கடை வந்துருக்காங்க. 6 மாசமா நம்ம போக்குல பிரியாணி எல்லாம் முடிஞ்சிருக்கோம். நம்ம அதனால ஒரு 1 hour முன்னாடியே போயிட்டு இருக்கோம். மாறி எங்க ஊருக்கு போவோம். வெயிட்டு பல்ல இடிச்சிட்டு இருக்குங்க. ஆனா தலை பாதி அப்படி நிறைஞ்சிருக்கு. வேற லெவலா இருக்கும். இன்னைக்கு நம்ம பிரியாணி சாப்பிட்டு வந்து இதெல்லாம் குளிக்க போறோம். எல்லாரும் வந்து குளிச்சிருக்க சாப்பிடுவாங்க. ஆனா நம்ம வந்து சாப்பிட்டு குளிக்க போறோம். ஏன்னா பிரியாணி எனக்கு பிடிக்கும். அது இப்ப காட்டுற ஒண்ணு நாத்து நட்டு இருக்காங்க. ஏன்னா இந்த குளத்தாலதான் அது. இதுல பாருங்க, வாய்ப்பு உங்க காட்டுறேங்க. இதை இந்த மலையை காட்டுறேன் பாருங்க. ஒரு மலையை காட்டுறேன் பாருங்க. இங்க வந்து மலையில அந்த சைடு வந்து மழை பெய்யும். ஆனா இந்த மழை பெய்யாது. அவ்வளவு இதா இருக்கும். பார்த்தா மழை அவ்வளவு சின்னதா இருக்கும். ஆனா உண்மையில இந்த மலையில அவ்வளவு இது இருக்கும். இங்க உங்களுக்கு அந்த சைடு மலைக்கு அந்த சைடு மழை பெய்யும். இப்ப நம்ம அங்க இருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இருக்கும். அப்படியே வளைஞ்சு போனா அந்த சைடு மழை பெய்யும், மழை பெய்யாது. அவ்வளவு ஒரு இதா இருக்கும். சூப்பரா இருக்கும். இங்க அப்படியே வெயில் செம்மையா அடிக்கும். அந்த மலைக்கு அந்த சைடு அவ்வளவு கூலிங்கா இருக்கும். செம்மங்க. இது எங்க ஊர்ல அதெல்லாம் ரொம்ப வேற லெவலா இருக்கும். வேற எப்படி பச்சை பச்சைன்னு இருக்குது. எங்க ஊர் வந்து கங்கனாகுளம் நாங்க வந்து இப்ப சேர்மதியே போறோம். இல்ல அதுக்கு முன்னாடி சேர்மதி இதுல சேர்மதியில தான் இந்த ஹோட்டல் இருக்கா. இது அந்த கடை தானா? வந்துட்டோங்க. பிரியாணி கடை உங்களுக்கு கார்லாம் நிறைய நிக்குது. அதான் பிரியாணி கடை. இதுதான் அந்த பிரியாணி கடை. எல்லாம் பார்சல் தான் நிறைய வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. மாப்பிள்ள அதுக்கு முன்னாடி வந்து பிரியாணி வாங்க வந்துட்டான். பார்சலா சாடுவோமே. இவங்க தான் ஓனரா? நீங்க தான் ஓனரா? நீங்க அங்கே சப்பாத்தி கடையில் நின்று இருந்தீங்களா? அது உங்களுக்குள்ள தானா? சப்பாத்தி வேற லெவல் ப்ரோ. உண்மையில சூப்பரா இருந்துச்சு. நேற்று தான் வாங்கிட்டு போனேன். நாங்கள் அதுக்கப்புறம் ரிட்டர்ன் வரக்குள்ள கடையை பந்து பண்ணிட்டு போயிட்டீங்க நீங்க. ஏன்னா சப்பாத்தி சூப்பரா இருந்தது. அந்த குருமா அதுலேயே தெரியுதுங்க பிரியாணி நல்லா இருக்கும். நான் குளத்துல குளிக்கலான் இருக்கோம். இப்போ நல்லா இருக்கும். வீடியோ எடுத்துட்டு எனக்கு நிறைய முதல் ராய்த்தால இருந்து ஆரம்பிக்கும். இது அந்த கத்திரிக்காவில் தானே? இது என்ன காய்ச்சாவா? இருக்குதான் 1000 இருக்கியா? பிரியாணி வாசனை செம்மையாக இருக்குங்க. எங்கள் ஊருக்கு வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து இங்கே அது ஐச்சி பெட்ரோல் பம்ப் உங்களுக்கு தெரியுதுல, அதுக்கு பக்கத்தில் தான் இருக்குது இந்த பிரியாணி கடை. ட்ரை பண்ணுங்கள், வேறு லெவலாக இருக்கான். குவான்டிட்டி ரொம்ப நல்லா பல்காக கொடுத்துருக்காங்க. நம்ம பிரியாணி வந்துட்டீங்க. எனக்கு அந்த வாசனை வேறு லெவலாக இருக்குங்க. அது வேறு லெவல் பிரியாணி. ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சாச்சு. செம்ம டேஸ்ட்டு. ரொம்ப நல்லா இருந்தது. 100 ரூபா நான் செம்ம வறுத்து.